والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وإيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا ورسلا قد قصصناهم عليك من قبل ورسلا لم نقصصهم عليك وكلم الله موسى تكليما صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من أخذ السبع الأول فهو حبر رواه أحمد صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று குர்ஆனுடைய 4வது சூறாவாகிய சூரத்துன் நிசாவை ஓதிருப்பீர்கள். சூரத்துன் நிசா என்பது என்ன சகோதரர்களே? சூரத்துன் நிசாவை ஏன் ஓத வேண்டும்? அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? இந்த சூரத்துன் நிசா என்றால் பெண்கள். இன்று பெண்களை பற்றி கொச்சையாக பேசக்கூடியவர்கள் இஸ்லாம் பெண்களின் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற வாதத்துக்கு இந்த சூரத்துன் நிசா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. குர்ஆனிலே இந்த சூரத்துன் நிசா அந்நிசாவுல் குபரா அந்நிசாஉ சுகரா என்று 2 சூரத்துன் நிசாக்கள் இருக்கிறது. நிசாவுல் குபரா என்றால் இந்த சூரா, குர்ஆனின் 4வது சூரா. நிசாஉ சுகரா என்றால் சூரத்து தலாக். பெண்களுடைய சட்டதிட்டம், ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளை பற்றி பேசிய சூறாதான் சூரத்துன் நிசா. 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூரா, இதில் அல்லாஹுடைய சொற்கள், லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய வார்த்தை 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே இருக்கக்கூடிய ஆயத்துகள் 176. ஆனால் அல்லாஹ் என்ற சொல் 229 தடவை அல்லாஹ் என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துன் நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக பேசுவது எதை பத்தி தெரியுமா? யதாமா, அனாதைகள் சம்பந்தமாக. அனாதைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள்! அனாதைகளின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுக்கு மிக ஒரு சந்தோஷம் வரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? சூரத்துல் துஹாவிலே அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் அனாதையாக இருக்கவில்லையா? அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் வாழ்வளித்தோம். இந்த சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் 5 தடவை யதாமா. உலகத்தில் சகோதரர்களே, உரிமைகளை பேசிய குர்ஆன், அதிலும் அனாதைகளின் உரிமைகள். இந்த உலகத்தில் வாப்பா மௌத்தாகிய பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் உரிமைதான் யதாமாக்களின் உரிமை.
இந்த யதாமா வஆத்துல் யதாமா அம்வாலஹும், யதாமாக்களுடைய பொருள்களை கொடுத்து விடுங்கள். அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா வப்தலுல் யதாமா வல் யதாமா வல் மசாகீன் இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா துல்மன். ஐந்தாவதாக, யார் அனாதைகளின் பொருள்களை சாப்பிடுவார்களோ அவர்கள் செல்லும் இடம் நரகம் என்று பேசியதுதான் சூரத்துன் நிசா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் குர்ஆனுடையவர்கள், அதனாலதான் தொடராக இவைகளை பேசுகிறோம். இந்த சூரத்துன் நிசாவை ஓதும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டுதான் முடிவடையும். அதிலும் அதிகமான அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன தெரியுமா? அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம், அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம், அல் அலீமுல் ஹகீம், அல் கஃபூருர் ரஹீம். கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள் சகோதரர்களே. இதில் 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய 30 அல்லாஹுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட கடைசி ஆயத்துகள் தான் சூரத்துன் நிசாவுடைய ஆயத்துகள். கஃபூரர் ரஹீமா, அலீமன் ஹகீமா என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சூரத்துன் நிசா. அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூறாவில் ஒரு ஆயத்து இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், நபி அவர்கள் அழுத இடம். இந்த சூறாவுடைய 41வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். சூரத்துன் நிசாவுடைய என்றால் ஓதுவோம், கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்கள், கொஞ்சம் அவைகளை டிக் பண்ணி கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நமக்கும் கண்ணால் கண்ணீர் வர வேண்டும். சூரத்துன் நிசாவுடைய 41வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்துல்லா மஸ்ஊதிடம், அப்துல்லா இக்ரா அலைய, குர்ஆனை கொஞ்சம் ஓதி காட்டு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அக்ரவு அலைக வ அலைக உன்சில். யா ரசூலல்லாஹ், உங்களுக்குத்தானே இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, வேறொருவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன், அதை கேட்க விரும்புகிறேன் அப்துல்லா, கொஞ்சம் ஓதுங்கன்றாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவத்தான் ஓதினாங்க. சகோதரர்களே, அப்துல்லா மஸ்ஊத் யார் தெரியுமா? ஆடு மேய்த்த ஒருவர். கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் அல்ல அவர், டாக்டரும் அல்ல அவர், பெரிய பெரிய படித்தவரும் அல்ல. ஆடு மேய்க்கக்கூடிய அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நிசாவை பாடமாக்கி வச்சிருந்தார். இன்று சூரத்துல் ஹுஜராத்தை பாடமாக்குறது மலையை உடைக்கிறத போல. சூரா முஹம்மத், சூரா ஃபத்ஹ், ஒவ்வொரு சூறாக்களை பாடமாக்குறது இன்றைக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆக முக்கியமானதுதான் இந்த சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசாவை ஓதியதோடு ஆரம்பத்திலிருந்து ஓதுறாங்க. 41வது ஆயத்து வருது, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வருவோம். وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا,
நபியே, உங்களை நாம் சமூகத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வருவோம் அப்படின்றதோட அம்சிக் சொன்னாங்க. அப்துல்லா, போதும், நிறுத்து. சொல்றாங்க அப்துல்லா மஸ்ஊத், ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களால் கண்ணீர் வடிகிறது. அப்ப குர்ஆன் அழக்கூடிய ஒரு ஆயத்திற்கு சூரத்து நிசாவுல 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம் சகோதரர்களே. இந்த சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றான். 25 நபிமார்களில் 12 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் ஒரே இடத்துல சூரத்து நிசாவுல கொண்டு வந்துட்டான். இந்த சூரத்து நிசா 163 164வது ஆயத்துகள் எடுத்து பாருங்க. 163 164வது ஆயத்துகளை பாருங்க. அல்லாஹ் 25 ரசூல்மார்களில் 12 பேருடைய பேரை கொண்டு வந்துட்டான். 2 ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹ், நபியே, உங்களுக்கு வஹி அறிவித்ததை போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நாம் வஹி அறிவித்தோம். வன்னபீன மின் பஅதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தோம். வஅவ்ஹைனா இலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவித்தோம். 2வது பெயர் நூஹ், முதலாவது பெயர், 2வது இப்ராஹிம். இஸ்மாயில், 3வது பெயர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் வஹி அறிவித்தோம். இஸ்ஹாக், 4வது. வயாக்கூப், 5வது. வல் அஸ்பாத். ஈசா, 6வது. ஐயூப், 7வது. வயூனுஸ், 8வது. வஹாரூன், 9வது. வசுலைமான், 10வது. வஆதைனா தாவூத ஜபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூரை கொடுத்தோம். 11 நபிமார்களுடைய பெயர். 12வது வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய சம்பவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வருசுலன் லம் நக்ஸுஸுஹும் அலைக், சில ரசூல்மார்களுடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லவில்லை, சம்பவங்களை. 12வது நபியுடைய பெயர்தான் வகல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா, அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தோடு, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோடு பேசினார்கள், அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினார். இது சூரத்து நிசாவை ஓதும் பொழுது சகோதரர்களே எவ்வளோ இன்பமாக இருக்கு. இந்த 12 நபிமார்களுடைய பெயர்கள் இந்த சூரத்து நிசாவிலே இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த ஒரு அம்சம்தான் சொல்லுவார்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சூரத்து நிசாவிலே 5 ஆயத்துகள் இருக்கிறது. எனக்கு அந்த ஆயத்துகள் 5 ஆயத்துகளும் துன்யா, உலகம், உலகத்தில் இருக்கும் அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. சூரத்து நிசாவை சகோதரர்களே சரிவர ஓதும். ஏனென்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஃபதக்கிரு பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத், யாருக்கு உள்ளத்துல பயம் இருக்குமோ அவங்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ணு. அதனாலதான் குர்ஆனை வச்சு உபதேசம் பண்றோம். முதல் எங்களுடைய நிகழ்ச்சி சூரா பக்கரா, 2வது நிகழ்ச்சி சூரா ஆல இம்ரான், இன்று சூரத்து நிசாவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். சூரத்து நிசாவில் 5 ஆயத்துகள் இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ற பெரிய காரி சொல்லுவார்கள், அந்த 5 ஆயத்துகளும் உலகம், உலகத்தில் உள்ள முழுதும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது. என்ன ஆயத்து சகோதரர்களே? முதலாவது ஆயத் 40வது ஆயத், சூரத்து நிசாவுடைய 40வது ஆயத். இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால ذرة وإن تك حسنة يضاعفها ويؤتِ من لدنه أجرا عظيما. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அணுவளவும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். மிஸ்கால ذرة, ذرة என்பது பழைய எங்களுடைய கதவுகள் இருக்குதே, சூரிய வெளிச்சத்தின் பொழுது அந்த கதவுடைய துவாரத்தால்
தூசிகள் விளங்குமே, அந்த தூசிகளில் ஒரு தூசிக்கு சொல்லுவது தர்ரா. இந்த அளவு கூட அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். நன்மைகளாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக மாற்றுவான். தன் புறத்திலிருந்து அல்லாஹ் பிரம்மாண்டமான கூலிகளை வழங்குவான். இது சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத், 40வது ஆயத். இரண்டாவது ஆயத், அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், எனக்கு மிக விருப்பமான இரண்டாவது ஆயத் சூரத்துன் நிசாவுடைய 31வது ஆயத். என்ன ஆயத்? وَإِن تَجْتَنِبُوا كَبَائِرَ مَا تُنْهَوْنَ عَنْهُ نُكَفِّرْ عَنْكُمْ سَيِّئَاتِكُمْ وَنُدْخِلْكُمْ مُدْخَلًا كَرِيمًا. நீங்கள் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களை தவிர்ந்து வாழ்ந்தால், வட்டி, ஜினா, பொய், களவு, 70 பெரும் பாவங்கள் இருக்குது, இவைகளை தவிர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் சுவர்க்கத்தில் சங்கையான முறையில் நுழைவிக்கப்படுவீர்கள். இது இரண்டாவது சொல்கிறார்கள் சூரத்துன் நிசாவில் விருப்பமான ஆயத். மூன்றாவது 48வது ஆயத், சூரத்துன் நிசாவுடைய 48வது ஆயத். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. அல்லாஹ் இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அதை தவிர, ஷிர்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவர் மிக பிரம்மாண்டமான பாவத்தை செய்து விட்டார். அவர் ஷிர்க் இல்லாத எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது மூன்றாவது எனக்கு சந்தோஷமான ஆயத். நான்காவது 64வது ஆயத். وَلَوْ أَنَّهُمْ يَظْلَمُوا أَنفُسَهُمْ جَاءُوكَ فَاسْتَغْفَرُوا اللَّهَ وَاسْتَغْفَرَ لَهُمُ الرَّسُولُ لَوَجَدُوا اللَّهَ تَوَّابًا رَحِيمًا. நபியே, உங்களிடம் அநியாயம் செய்துவிட்டு உங்களிடம் வந்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ்வை அவர்கள் தவ்வாபாக, ரஹீமாக பெற்றுக் கொள்ளுவார்கள். இது 4வது ஆயத். 5வது ஆயத் 110வது ஆயத். وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. யார் கெடுதியை செய்து, யார் தனக்கு அநியாயம் பண்ணி பிறகு இஸ்திக்ஃபார் செய்தாரோ அல்லாஹுவை மன்னிப்பாளனாகவும் இரக்கமுடையவனாகவும் பெற்றுக் கொள்வார். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு சூரத்துன் நிசாவில் ஆக விருப்பமான 5 வசனங்கள் இந்த வசனங்கள் தான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, 176 ஆயத்துகளை கொண்ட இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இன்றோ நாளையோ மறுநாளோ நாம் ஓத இருக்கிறோம். இமாம்கள் தராவிகள் ஓதுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இதில் 41வது ஆயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத இடம், அந்த இடத்தில் நிறுத்தி அழுங்கள் அல்லது அழுகை வருவதை போன்று ஓதுங்கள். இதே போன்று சூரத்து நிசாவுடைய இந்த 5 ஆயத்துகள், முதலாவது 40வது ஆயத், இரண்டாவது 31வது ஆயத், மூன்றாவது 48வது ஆயத், நான்காவது 64வது ஆயத், ஐந்தாவது 110வது ஆயத். இந்த 5 ஆயத்துகளிடம் சந்தோஷம் அடையுங்கள். அல்லாஹுடைய கிருபை இருக்கிறது. மூன்றாவது அம்சமாக சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 60 ஆயத்துகளை பாருங்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு முடிவடைகிறது. 30 அல்லாஹுடைய பேர் வந்திருக்கிறது. அதில் அதிகமாக யா அலீமு யா ஹக்கீம், அந்த இடத்தில் ஓதலை நிறுத்தி அல்லாஹுவை அழையுங்கள். யா அலீமு யா ஹக்கீம்,
யா அலீமு யா ஹகீம், யா அலீமு யா ஹகீம், யா கஃபூரு யா ரஹீம், யா கஃபூரு யா ரஹீம். சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரத்துன் நிசாவுடைய 163 164வது ஆயத்துகளை பாருங்கள். அந்த இடத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 நபிமார்களுடைய பெயர்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சீதேவிகள், இந்த உலகத்தின் தலைவர்கள், அந்த 12 நபிமார்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இவ்வாறு ஓதுவமாக இருந்தால் சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி. சூரத்துன் நிசாவுடைய ஆரம்ப வசனம் மூமின்களே என்று அழைக்கவில்லை. சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனமும் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனமும் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. உலகத்தில் இருக்கும் முழு மனிதர்களையும் அழைக்கக்கூடிய 2 சூரா. ஒன்று சூரத்துன் நிசாவுடைய ஆரம்பம், இரண்டாவது சூரா ஹஜ்ஜுடைய முதல் ஆரம்பத்தை பாருங்க. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்றுதான் ஆரம்பிக்குது. மனிதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஹஜ் ஆரம்பிக்கிறது. சூரத்துன் நிசாவுடைய முதல் ஆயத் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாசு தகூ ரப்பக்கும், ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்தே ஹவ்வாவை படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிஸாஆ, அந்த 2 பேர் மூலமாக, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் பூமியில் பரத்தினான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, உங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய காலம் குர்ஆனுடைய காலம். சூரத்துல் பக்ராவை ஓதிருப்பீர்கள், சூரா ஆல இம்ரானை ஓதிருப்பீர்கள். இப்பொழுது சூரத்துல் நிசாவின் பக்கம் நாம் திசை திரும்பி இருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த விளக்கங்களோடு சூரத்துல் நிசாவை ஓதும் பொழுது அல்லாஹ் கல்பிலே ஹிதாயத்தை தருவான், கல்பிலே நேர்வழி கிடைக்கும். சகோதரர்களே, சூரத்துன் நிசாவை விளங்காமல் சும்மா ஓதிக்கொண்டு இந்த 100 சொச்சம் ஆயத்துகளையும் கஷ்டப்பட்டு ஓதுகிறோமா? அதற்குரிய நன்மை எதிர்பார்த்து ஓத வேண்டும். இமாம்கள் ஓதும் பொழுது பின்னால் கருத்தை விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் கல்பிலே தக்வா வரும், கல்பிலே அல்லாஹுடைய பயம் வரும். எனவே சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய காலம், இந்த பொக்கிஷமான காலத்திலே இந்த குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا غفور يا رحيم، يا عليم يا حكيم، يا غفور يا رحيم، يا عليم يا حكيم، يا غفور يا رحيم، يا عليم يا حكيم، يا علي يا عظيم، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد. أسألك بعزتك التي لا ترام. திருப்பி ரஹ்மானே, இந்த சூரத்துன் நிசாவை வைத்து கேட்கிறோம். ரஹ்மானே, இந்த சூரத்துன் நிசாவில் வந்திருக்கக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்துடன் கேட்கிறோம். ரஹ்மானே, அதில் அதிகமாக வரக்கூடிய யா அலீமு யா ஹகீம், யா கஃபூருர் ரஹீம் என்ற உனது பெயர்களை வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த சூரத்துன் நிசாவை மரணம் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. இந்த சூரத்துன் நிசாவில் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. அந்த சூரத்துன் நிசாவில் சொல்லப்பட்டிருக்கும் 12 நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று, அவர்களுடைய தரஜாத்துகளை போன்று எங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பாயாக. இந்த இஃப்தாருடைய சஹருடைய நேரங்களில் இந்த சூரத்துன் நிசா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் பக்ரா போன்ற இந்த பெரும் பெரும் சூறாக்களை ஓதி உனது பொருத்தத்தை அடைய தௌஃபீக் செய்வாயாக. இந்த சூறாக்கள் ஷஃபா செய்யும் பொழுது எங்களையும் அதில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ்,
எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நகரமாகிய மதீனா முனவ்வராவிலே வஃபாத்தாகும் பாக்கியத்தை நஸீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.